வணக்கம். நம்ம நாலடியார்ல பழவினை அந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அதிகாரத்துல 5 பாடல்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். மீதி 5 பாடல்களை இன்னைக்கு வகுப்புல பார்த்துடலாம். 5வது பாடல் திணைத்துணையர் ஆகி இல்லையா? அது வரைக்கும் பார்த்தாச்சா? நம்ம இது பார்த்துட்டோமா அந்த பாட்டு? திணைத்துணையர் ஆகி தம் தேசு உள்ளடக்கி இந்த பாட்டு நம்ம பார்த்தாச்சு. திணைத்துணையராக. சரி, அப்ப வந்து ஏன்னா இந்த புத்தகத்துல கொஞ்சம் மாறி இருக்கு. பழைய அந்த சரஸ்வதி மகால் புத்தகத்துல கொஞ்சம் மாறி இருக்கு. நம்ம இந்த படியே போயிடலாம். சரி, இப்ப நம்ம 6வது பாட்டு பார்க்கணும். அதேதான், அதாவது என்ன இருந்தாலும் ஊழ் அப்படிங்கிற அது வந்து ரொம்ப வலிமையானது. அதை நம்மளால மீறவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம் சொல்றது. நாலடியார்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அது பேசும். ஊழை பத்தி திருக்குறளும் பேசுது. ஆனால் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உணர்வின்றி தாழாத உணர்த்துபவர். ரொம்ப முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க அந்த விதியையும் உடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை குரல் வந்து திருக்குறள்ல இருக்கு. ஆனா நாலடியார்ல வந்து என்னதான் பண்ணாலும் அது ஊழ் தான், அதை நீங்க மாத்தவே முடியாது. அதனால இதுக்கு வந்து எந்த வேற விதமான ஒரு அதுல இருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசுது. அது ஒரு ஒரு அவநம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு குரல் மாதிரி தான் அது தெரியும் நமக்கு. ஏன்னா அப்ப நம்ம மனித முயற்சி என்னதான் இருக்கு, மனிதனால அப்ப என்னதான், அப்போ இவ்வளவு கத்துக்கிறது, இவ்வளவு படிக்கிறது, இவ்வளவு உழைச்சு பண்றது, இதெல்லாம் எதுவுமே அர்த்தமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். இப்போ ஒரு 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 காலகட்டத்திய நூலை வந்து நம்ம பல 100 வருடம் தாண்டி படிக்கும் பொழுது வேற வேற கருத்துக்கள் மாறி மாறி வர்றது அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க முடியாது. அதனால ஒரு பழைய ஸ்கிரிப்டை படிக்கும் பொழுது அதுல என்ன இருக்கோ அதை நம்ம படிச்சுக்கலாம். மேல அதுக்கு மேல நம்மளுடைய சொந்த கருத்தை நம்ம போட்டுக்கிறதுங்கிறது நம்மளுடைய விருப்பம். சரி, இப்ப நம்ம வந்து 106வது பாடல். பல்லாண்டு கேள்வி பயன் உணர்வார் வீயவும் கல்லாதார் வாழ்வது அரிதிரேல் கல்லாதார் சேதனம் என்னும் அசேறு அகத்து இன்மையால் போது என்று கொள்ளாதாம் கூற்று. வித்தியாசமான பாட்டு. கூற்று போது அப்படின்னா, கோதுன்னா வெறும் கடைசியில இப்ப சலிச்சு வரக்கூடியது கோதுன்னு சொல்லுவோம். கோதுமை எல்லாம் சலிச்சோம்னா, இப்ப அரிசியை சலிச்சோம்னா அது வந்து தவிடு அப்படின்னு சொல்றோம். அதனுடைய ரெசிடியூ இல்லையா? பெரும்பாலும் அதாவது சமையலுக்கு பயன்படாது. ஆனா அதுக்கு பயன் உண்டு. அது பயன் இல்லாதது ஒண்ணும் கிடையாது. இயற்கையில எதுக்குமே எல்லாத்துக்குமே பயன் உண்டு. ஆனா இப்ப வந்து கோதுமையை சலிச்சிங்கன்னா, கோதுமையை அரைச்சிட்டு மாவு அரைச்சு சலிச்சோம்னா அது கீழே மீதி நிக்கிறது வந்து கோது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்லாதவர்கள், ஒன்றுமே கற்று அறியாதவர்கள், ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் நல்லா வாழறாங்க. ஆனா நல்லா படிச்சு அறிவுடையவர்களாக நல்லவர்களாக இருப்பவர்கள் சீக்கிரமே விழுந்து போயிடுறாங்க அல்லது இறந்து போயிடுறாங்க. அப்படின்னும் போது இதை வந்து என்னன்னு இதை நம்ம கடிக்கிறது, இதை நம்ம எப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கூற்று என்ன பண்ணுமா, அகத்தில சாறு இல்லாதவர்கள், இப்ப கல்லாதவர்கள் அகத்தில் சாறு என்கிற ரசம் இல்லாதவர்கள். அதனால அவர்களை பிடிச்சிட்டு போய் என்ன பண்றது? அதனால அது ஒண்ணும் தேவையே இல்லாதது. அதனால நன்கு கற்றறிந்த அகச்சாறு உடையவர்களை எடுத்துக்கொண்டால் தானே பயனுடையதா இருக்கும் என்று சொல்லி இவர்களை போது என்று விட்டு விடுகிறது கூற்று. அதனால அதுவும் ஒரு ஊழலுடைய தன்மை தானே ஒழிய அதுல நம்ம வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த பாடல் சொல்கிறது. பல்லாண்டு கேள்வி பயன் உணர்வார் வீயவும். இல்லையா, நமக்கு பிரிச்சு படிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருது. பல்லான்ற பலவிதமான கேள்வி எல்லாவற்றையும் நன்றாக மேன்மைப்பட்ட, ஆன்றன மேன்மைப்பட்ட, ஆன்று அவிந்து அடங்கிய அப்படி படிச்சிருப்போம். மேன்மைப்பட்ட கேள்விகளுடைய பயனை அறிந்தவர்கள், அந்த பயனை எல்லாம் அறிந்து நன்றாக வாசித்து அறிந்த கூடிய நல்ல அறிவு உடையவர்கள் வீயவும், அவர்கள் வீழ்ந்து படவும். ஒன்று நிலைமையில வீழ்ந்து படுவதாக இருக்கலாம், அல்லது இறந்து போவதாக இருக்கலாம், அழிந்து போவதாக இருக்கலாம். இதா எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. பயனை அறிந்தவர்கள் வீயவும், ஆனால் அதே சமயம் கல்லாதார், கல்வி அறிவில்லாத மூடர்கள், படியாத மூடர்கள் நெடுங்காலம் நன்றாக வாழ்வதையும் நம்ம நேரடியாக பார்க்கிறோம். உலகத்துல இது தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அது புதிதானது இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு என்ன பொருள் சொல்ல முடியும், நம்ம அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த நாலடியார் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்லாதவர்கள், படிக்காதவர்கள் சேதனம் என்னும் அறிவு என்று சொல்லக்கூடிய, சேதனம்னா சைதன்யம், சாறு அப்படின்னு ஒரு மீனிங் கொடுக்குறாங்க விளக்க ஒரு சேதனம் என்றால் அறிவு என்கிற ஆயுதம் அல்லது அறிவு என்கிற சேரு ரசம். ஒரு மாம்பழத்துல அந்த ஜூஸ் இருக்கும் இல்லையா, அது போல அந்த ரசம், அந்த ரசம் இல்லாதவர்கள், அந்த சேதனம் இல்லாதவர்கள், அறிவாகிய சேதனம் இல்லாதவர்கள்.
அந்த அறிவெனப்பட்ட அந்த சாறு அவங்களுடைய அகத்துல இல்லாமையால், இப்ப சாறு உள்ள இல்லைன்னா என்ன, அது வந்து ஒரு போது தானே, அது வந்து சலிச்சு கீழே வர ரெசிடியூ தான். அப்ப இவனை பிடிச்சிட்டு போய் என்ன பண்றது, ஒண்ணும் தேவையில்லாத. இப்ப கோதுமை இருக்கும்போது நம்ம வந்து திருக்குறள்ல ஒண்ணு படிப்போம், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அது இன்னா சொல்ல வரும். கனி இருப்ப ஒரு நல்ல கனிஞ்ச நல்ல வாசனையான இனிமையான பழம் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு யாராவது காய விரும்புவாங்களா? எல்லாரும் பழத்தை தான் முதல்ல வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது போல இனிய சொற்கள் இருக்கும் பொழுது இன்னாத சொற்களால் ஒரு இனிய சொல் சொல்லியே ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை சொல்லாம ரொம்ப வந்து கடினமான சொற்களை, கரடுமுரடான சொற்களை பேசி அதை உணர்த்துவது என்பதற்கு அந்த குறளை வந்து உதாரணமா சொல்றது. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்போ அந்த கனி இருக்கும் பொழுது யாராவது காயை எடுப்பாங்களா? அதே போல இங்க கூற்று நன்றாக அகச்சாறு உடைய அறிவுடையவர்களை தேடி போகுதே ஒழிய அகச்சாறு இல்லாத, அந்த சேதனம் இல்லாத, அறிவில்லாதவர்களை, கல்லாத அறிவில்லாதவர்களை அது கோது என்று விட்டு விடுகிறது. அதனால அது உலகத்தினுடைய இயற்கை தான். அதனால அதுக்கு ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல. இது ஏன் அவங்க எல்லாம் இப்படி ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் நல்லா வாழறானே, இப்படி நல்ல அறிவுடையவர்கள் இப்படி படிச்சவங்க இவ்வளவு சீக்கிரம் போயிடுறாங்களே அப்படின்னா, ஒருவேளை கூற்றுக்கு கூட, கூற்றுவனாகிய யமனுக்கு கூட அதை வந்து ஒரு அகச்சாறு உடையவர்கள் மேலதான் விருப்பம். அந்த சாறு இல்லாதவர்களை அது போது என்று தள்ளி விடுகிறது போல இருக்கிறது. அப்படிதான் அதை ஊழ்தான் சொல்ல முடியும். இதுக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த பாட்டு கேக்குது. சோ இதுதான் இந்த பாடல். நல்லா இருக்கு. சேதனம் புது வார்த்தை, நம்ம வந்து இது வரைக்கும் படிக்காதது. பல்லான்ற கேள்வி பயன் உணர்வார் வீயவும், கல்லாதார் வாழ்வது அரிதிரேல், கல்லாதார் சேதனம் என்னும் சேர் அகத்து இன்மையால், சேதனம் என்னும் சேரு அகத்து இன்மையால் கோது என்று கொள்ளாதாம் கூற்று. கோது என்று சொல்லி, கோது நல்ல வார்த்தை, ரொம்ப நாளா இது பயன்படுத்தவே இல்லை இந்த வார்த்தையை. வந்து கோதுமை முன்னாடி எல்லாம் வீட்டுல வந்து கோதுமை வாங்கி சலிப்போம், வாங்கி அதை கழுவி நல்லா காய வச்சு மிஷின்ல அரைச்சிட்டு வந்து சலிக்கும் போது இந்த கோதுங்கிற வார்த்தை வந்து அடிக்கடி வீட்டுல புழங்குற ஒரு வார்த்தையா இருந்தது. கோதெல்லாம் போயிடுச்சா பாரு அப்படிங்கிறது. அல்லது சலிச்சு பண்ற வேலைகள் இருக்கும்போது இந்த கோதுங்கிற வார்த்தை புழக்கத்துல அதிகமா இருந்து, நம்ம சிட்டில அதை அதிகமா பயன்படுத்துறதுல ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோதுங்கிற வார்த்தை கேட்கும்போது நல்லா இருக்கு. கோது என்று அவர்களை அந்த கூற்று விட்டு விடுகிறது. அதனால அப்படிதான் அதை எடுத்துக்கணும். நல்லா அது உலக நம்ம முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், இளமை நிலையாமையிலையோ யாக்கை நிலையாமையிலையோ ஒரு பெரிய காத்தடிக்கும் பொழுது நல்லா முதிர்ந்த பழம்தான் விழும்னு இல்ல, இளம் காய் கூட விழுந்துடும். அப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காய் அது நிற்கும், மரத்துல நிற்கும், காய் தான் கனிதான் விழும்னு நினைச்சிருப்போம். ஆனா கனி விழாது, காய் விழுந்துடும். அதுவும் நடக்கும் தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு நம்ம முன்னாடி நாளடியார்ல நிலையாமை 3 நிலையாமையில் ஏதோ ஒன்றுல அதை படிச்சோம். அதனால அது ஊழினுடைய தன்மைதான், அது யாரு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தான் அந்த பாட்டிலையும் வந்தது. அப்ப அங்க வந்து கனி இருக்க காய் விழுகிறது, இங்க காய் அப்படியே நின்று இருக்கு, கனியே வந்து கனியை மட்டும் எடுத்துட்டு போயிடுறானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஊழ் தான் காரணம், வேற ஒண்ணும் காரணமா அதுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு நாளடியார் ஒரு விளக்கத்தை சொல்கிறது. ஒரு வகையில இந்த ஊழ் என்பது ஒரு மன சமாதானம். சரி நடக்கிறபடிதான் நடக்கும், அதனால வந்து அதாவது பெரிய வருத்தங்கள் வரும் பொழுது சரி அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்திக்கிறதுக்கு இந்த ஊழை ஒரு சில நேரம் நம்ம துணையாக கொள்ள முடியும். மற்ற நேரங்கள்ல முயற்சி செய்துதான் பார்ப்போமே, முயற்சி முட்டி மோதி முயற்சி செய்யறது, வந்தா வரட்டும், இல்லை என்றாலும் முயற்சி செய்தோம் என்கின்ற அந்த ஒரு 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 மன திருப்தியாக இருக்கும் இல்லையா, அதுதான் மனித வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அடுத்த பாட்டு போலாம். 7வது பாட்டு. இதுவும் அதேதான், ஊழ்தான். ஏன் இப்படியெல்லாம் மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பழவினைதான் காரணம், பழைய வினைதான் காரணம். இந்த பழவினை அப்படிங்கிறது முன் ஜென்மத்துல செய்த வினை அப்படிங்கிறத நாளடியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புது. இடும்பை கூர் நெஞ்சத்தார் எல்லாரும் காண நெடுங்கடை நின்று உழல்வதெல்லாம், அடப்பம் பூ அன்னம் கிழிக்கும் அலைக்கடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய்விடும். முதல்ல நடுவில் வர 2 வரி வந்து ஒரு வர்ணனை, அடுப்பம் பூ, நல்ல ஒரு மாதிரி பிங்கிஷ் ப்ளூல ஒரு பூ வளர்ந்துருக்கும், இதுல பாக்கலாம் கடற்கரையில எல்லாம் அப்படியே மேல அப்படியே போத்தின மாதிரி ஒரு வயலட் கலர்ல பூ இருக்கும், அதுதான் அடுப்பம் பூ. அந்த அடுப்பம் பூக்களை அன்னம், அங்க இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் கிழித்து விளையாடக்கூடிய அலை வீசக்கூடிய குளிர்ச்சியான கடற்கரையை சேர்ந்தவனே அப்படின்னு ஒருவனை விழித்து
இந்த ஒரு அறிவுரையை சொல்வது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அடுப்பம் பூ அன்னம் கிழிக்கும் அலைக்கடல் தன் சேர்ப்ப, அது விழி, அவ்வளவுதான். ஏன் இடும்பை கூர் நெஞ்சத்தார், இடும்பைதான் துன்பம், துன்பப்படக்கூடிய நெஞ்சத்தோடு எல்லோரும் காண, எல்லாரும் பார்த்து வருத்தப்படும்படியாகவோ அல்லது பரிகசிக்கும்படியாகவோ, அல்லது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அவர்களை பார்த்து பார்த்து ஒரு பெருமுச்செறியும்படியாகவோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒருத்தருக்கு ஏன் வருது அப்படின்னா, நெடும் கடை நின்று உழல்வதெல்லாம், பெரிய பெரிய வாசல்கள், நெடும் கடைனா பெரிய வாசல்னா இப்ப நல்ல பணம் உடையவர்கள் அல்ல செல்வந்தர்களுடைய வீடுகள், அந்த வீடுகள்ல தான் நெடுங்கடை, பெரிய பெரிய வாயில்கள், பெரிய காம்பவுண்டு, பெரிய வாயில்கள்லாம் இருக்கக்கூடியது நல்ல செல்வந்தர்களுடைய வீடுகள்ல தான் இருக்கும். அப்ப நெடும் கடை நின்று உழல்வது, பெரிய பெரிய செல்வந்தர்களுடைய வீடுகளில் நின்று வேண்டு ஏதாவது இறந்து யாசிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை ஒருவருக்கு அமைகிறது என்றால், எல்லோரும் கண்டு அதை வருத்தப்படும்படியாக அல்லது பரிகசிக்கும்படியாக அவமானப்படுத்தும்படியாக ஒரு வாழ்க்கை அமைகிறது ஒருவருக்கு என்றால், அதற்கு என்ன காரணம்? முன்னை வினைதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கள் முன்பு செய்த வினைதான் அவர்களை இந்த ஜென்மத்துல இப்படி ஒவ்வொரு வீட்டு வாயிலும் நின்று இறந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையை பணித்திருக்கிறது. வேற எந்த காரணமும் அதுக்கு சொல்ல முடியாது. அதுதான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இடும்பை கூர் நெஞ்சத்தார், இடும்பை கூர் வருத்தப்படும்படியான, இந்த இடும்பை கூர் நம்ம ஔவையார் பாட்டிலையும் படிச்சிருக்கோம். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளைக்கு என்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இது நம்ம சின்ன வயசுல பாடமா படிச்சதுதான். இந்த எல்லாருக்குமே இந்த பாடலின் மனப்பாடமா நல்லா தெரியும். இடும்பை கூர் என் வயிறே, இடும்பையை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய என்னுடைய வயிறே அப்படின்னு சொல்ற அந்த வரி. அதே போல இங்க இடும்பை கூர் துன்பத்தை தரக்கூடிய நெஞ்சத்தோடு, அதாவது போய் யாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப மனசுல கூனி குறுகி எவ்வளவோ அவமானங்களுக்கு பிறகுதான் அப்படி ஒரு கையை ஒருத்தர் போய் நீட்டுறாங்க அப்படின்னா, அந்த மனசுக்குள்ள எவ்வளவோ ஒரு அலைக்கடல் போல ஒரு பெரிய ஒரு இது தான் கையை நீட்ட முடியும். எல்லாராலையும் போய் இப்படி கை நீட்டிட முடியாது. இப்ப நம்ம எவ்வளவோ பிச்சை எடுப்பவர்களை பாக்குறோம், அது ஒரு வழக்கமா ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த விதமான எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க போய் அதை செய்வாங்க. ஆனால் ஒரு நல்ல நிலைமையில இருந்து இறங்கி போய் வாழ்க்கையுடைய நிலையில தாழ்ந்து போய் நின்று ஒருத்தர் வீட்டுக்கு கேட்கறது அப்படிங்கிறது அது ஒரு சாமானியமான ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் நிறைய பாடல்கள் நம்ம முன்னாடி இதுலயும் பார்த்திருக்கோம், திருக்குறளையும் பாக்குறோம். அப்படி போய் இறக்குறது கூட அழகுதான். எப்போன்னா அந்த மனசறிஞ்சு கொடுக்குறவன், ரொம்ப அவமானப்படுத்தாம அந்த முக குறிப்பை புரிந்து கொண்டு உடனே தூக்கி கொடுக்குறவன் இருந்தான்னா, அந்த வள்ளல் தன்மையோட ஒருத்தர் இருந்தானா, அது அப்ப கேட்கறது கூட ஒரு அழகுதான் அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடல்களும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ கேட்கறது அப்படிங்கிறது இங்க வழக்கமா பிச்சை எடுக்கிறவங்க இந்த பாட்டை சொல்லல. உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் மறந்து போய் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க ரோடுகள்ல. ஆனால் ஒரு புதிதாக போய் நின்று ஒருவர் யாசகம் கேட்பது அப்படிங்கிறது அது ஒரு சாமானியமான ஒரு விஷயமே கிடையாது. அது ரொம்ப ஒரு மனதுல பெரிய மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதெல்லாம் முடிச்சுதான் அவங்க போய் கேட்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நின்று கேட்பது அப்படிங்கிறது அதனாலதான் இடும்பைக்கோர் அப்படிங்கிறாரு. இடும்பைக்கோர் நெஞ்சத்தார் எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு வாழ்க்கையில் நிலையில அப்படி இறங்கி போயிடுறதுக்கு காரணம் என்ன? நெடுங்கடை நின்று உழல்வதெல்லாம் ஒரு வீடா போய் கேட்கறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்க முடியும்? அடப்பம் பூ அன்னம் கிழிக்கும் அலைக்கடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாயிடும். அதுதான் முன்னை வினைதான். அதெல்லாம் போன ஜென்மத்துல பண்ண அதற்குரிய அந்த பழைய வினைகள் தான் இந்த ஜென்மத்துல வருத்துகின்றன. அதனால இதனுடைய இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, அப்போ அடுத்த பிறவி இருக்கும் தான். இந்த பிறவியோட முடிஞ்சு போயிடுமா அப்படின்னா முடியாது. அப்போ அடுத்தது ஒரு பிறவி வரும்ங்கிற பட்சத்துல இந்த பிறவியை கொஞ்சம் நீங்கள் சரியானதாக வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஒரு பக்கம் இது பயமுறுத்துவது அப்படின்னா கூட, இன்னொரு பக்கத்துல அடுத்த பிறவி வரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னா இப்பவே அதை சேர்த்துக்கணும், ஒரு டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வட்டி கிடைக்கணும்னா அதுக்கு ஏதாவது டெபாசிட் பண்ணிருக்கணும் இல்லையா? அதனால அந்த மாதிரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மீனிங்காவும் இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதுதான் இந்த பாடல். எளிமையான ஒரு பாடல். சரி, அடுத்த பாடல் 108வது. சரி, எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்ல தன்மையோடு வாழ்கிறார்கள். திடீரென்று யாருமே எதிர்பாராத ஒரு வகையில ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிருவாங்க. அது நம்ம நிறைய அந்த மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ் நிறையவே பார்த்திருப்போம். நல்லா இருப்பாங்க, இவங்களா இதை செஞ்சாங்க, இவங்களால இதை செய்ய முடியுமா, இப்படி இவங்க கிட்ட நீ இப்படி ஒரு செயல் வருமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும்படியான ஒரு செயலை செய்து விடுவார்கள். அந்த கீழ்த்தன்மைக்கு போயிடுவாங்க. உச்சையில இருந்தவங்க திடீர்னு ஒரு கீழான நிலைக்கு போய்
அதாவது குணத்திலையும் செயல்லையும், செல்வ நிலைமையில இல்ல. ஆனா அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஏன் திடீர்னு அவங்க மாறுறாங்க அப்படின்னா, அதுக்கும் முன்னை வினைதான் காரணம். முன்பு செய்த ஏதோ ஒரு வினைதான் அவர்களை இப்படி நடத்துகிறது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதுதான் இந்த பாடல். அறியாரும் அல்லர், அறிவது அறிந்தும் பழியோடு பட்டவை செய்தல், வழி ஓடி நெய்தல் நரவு உயிர்க்கும் நீழ்கடல் தன் சேர்ப்ப செய்த வினையான் வரும். 3வது வரி ஒரு விழி. வழி ஓடி, வழின்னு காற்று, காற்று ஓடி நெய்தல் நிலத்தில் குளிர்ச்சியான துறையை உடைய தேனை சிந்துகின்ற. நரவு அப்படின்னா தேன். கள்ளும் ஒரு பொருள் உண்டு, நரவுக்கு தேனிங்கிற பொருள் தான் இங்க. இந்த நெய்தல் நிலங்களிலே தேனை சிந்தக்கூடிய இந்த கடற்கரையான குளிர்ச்சியான கடற்சோலைகளை உடைய துறையை சேர்ந்தவனே, உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இவங்க நடந்துப்பாங்களா அப்படின்னு. அறியாரும் அல்லர், அவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் கற்று அறிந்தவர்கள் தான், எல்லா விதமான நல்ல அறிவையும் பெற்றிருப்பவர்கள். அறியாரும் அல்லர், அறிவது அறிந்தும், எல்லாம் இது இப்படி பண்ணா அப்படி வரும், இப்படி செஞ்சா அப்படி வரும் அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அறிவது அறிந்தும், அறிவது அறிவர் அப்படிங்கிற மாதிரி எது செஞ்சா, இந்த செயலை செய்தால், இதை பேசினால் இந்த மாதிரியான எதிர்வினை வரும், அல்லது எதிர் இந்த மாதிரியான பழி வரும், அல்லது பாவம் வரும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் திடீர்னு பழியோடு பட்டவை செய்தல், பெரிய பழியை தரக்கூடிய செயல்களை அவர்கள் செய்து விடுவார்கள். அப்படி எல்லாருமே ஆச்சரியப்படும்படியாக அப்படி ஒரு வேலையை அவங்க செஞ்சிருவாங்க. பழியோடு பட்டவை செய்தல். இப்ப என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? செய்த வினையான் வரும். அது ஏதோ ஒரு ஜென்மத்துல அவங்க பண்ண ஏதோ ஒரு பழ வினைதான். இந்த வினையினாலதான் நல்லா இருந்தவங்க, நல்ல அறிவுடையவர்களாக இருந்தவர்கள் திடீரென்று தன்னுடைய அறிவிலிருந்து ஒரு நேரம் போயிட்டு இருக்கிறவங்க திடீர் ஒரு குறுக்கு பாதையில போறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அது ஒரு பழ வினைதான். அது ஒரு ஏன் இப்படி என்னோட மூளை கழண்டு போச்சு, ஏன் என்னோட மூளை இப்படி திரிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த மாதிரி வசனங்கள் நம்ம நிறையவே கேட்டிருப்போம். ஏன் நல்லா தானே இருந்த, நீ ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஆயிட்ட, உனக்கே இந்த மாதிரிலாம் தோணுச்சு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பழவினைதான் காரணம். ஏதோ ஜென்மத்துல ஏதோ, அதுதான் நம்ம முதல் பாட்டை சொல்லிச்சு. நீங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாலும் ஒரு கன்றி எப்படி தாய் பசுவை அடைந்து விடுமோ அது போல நீங்கள் செய்த வினைகள் உங்களை நாடி நின்று விடும். அது நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி. அதனால எது செய்தாலும் யோசிச்சு செய்யுங்கன்னு சொல்லுது. அதே பக்கத்துல நீ யோசிச்சு செஞ்சாலும் அது இப்படி மாறதுக்கும் மாறலாம், அதுவும் நடக்கும், அதுக்கும் நீ ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலைதான் இது. அப்போ இந்த பாடலர் தான், நன்றாக அறிவுடையவர்களாக இருந்தவர்களும் திடீரென்று மனம் திரிந்து போவதுக்கு காரணம் பழவினிதான். திரும்ப ராமாயணத்துல பார்க்கலாம். கைகைக்கு கௌசல்யை போலவே கைகைக்கு ராமன் மேல அன்பு உண்டு, ஒரு தாய்மை பாசம் உண்டு. ராவனும் அப்படிதான் நினைக்கிறான். ஆனால் திடீரென்று ஒரு மாலையில அவளுடைய மனசு மாறி போகுது. ஆனா அதுக்கு ஒரு ராம அவதாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அது அதுக்கு ஒரு பாட்டே உண்டு, கம்பர் சொல்வாரு. அது மேலை தவத்தரம், தேவர்கள் செய்த தவம் காரணமாக அவளுடைய மனம் பிரிந்தது அப்படின்னு. அது ஒரு வினையினால அது. அப்போ இன்னொரு கதை, அதுக்கு ஒரு சின்ன ராமாயண கதை உண்டு. இவன் கூனி இளம் பருவத்துல, ஏன்னா கூனி கைகையோடவே வந்தவ தானே, அவங்க வீட்டுல இருந்து அனுப்பப்பட்ட அந்த இது வரதட்சணை மாதிரி கூட வந்தவதான். எல்லாரையும் அனுப்புவாங்க இல்லையா, அப்படி. அதுல அவளுடைய கூன் முதுகுல மண்ணுருண்டைகளை அடித்து ராமன் விளையாடினான், அதுக்கு அவ பழி தீர்க்கறதுக்காக பின்னாடி இது மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரியான நாட்டார் கதைகள் தான் உண்டு. சோ நீங்க என்ன பண்ணியிருந்தாலும், அது இறைவனாகவே இருந்தாலும் அவன் செய்த செயல்களுக்கான வினைகளை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்குதான் இப்ப தசரதனுக்கு கூட அந்த புத்திர சோகத்துக்கு ஒரு கதை உண்டு. சோ இப்படி எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இப்படி கனெக்டட் தான். அதனால எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, அவர்களுக்கு விளைவுகளை பற்றிய அறிவுகள்லாம் இருக்கும். ஆனாலும் அவர்கள் திரிகிறார்கள் என்றால், மாறுபடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய முன்னை வினைதான். மற்ற வேற எதுவும் அதுக்கு கிடையாது. வேற எதுவும் நம்ம உதாரணமா சொல்லவும் முடியாது அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இதுக்கு ஏதாவது இது இருக்கான்னு பாக்குறேன். உதாரண பாடல்கள் என்ன இதுல மாறி இருக்கு பாட்டு. வகுத்த வரையல் விளக்க வரை, இதை ஏதாவது சொல்லுது. இதுக்கு ஒரு குறள் உதாரணமா அவர் சொல்றாரு. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இது ரொம்ப குழப்பமான ஒரு குறள். ரொம்ப நாளா நானும் இதுக்கு சரியான விளக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது எழுதுறாங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க, உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா நுண்ணிய நூல் பலவற்றை நீங்கள் கற்றிருந்தாலும் கூட உங்களுடைய உண்மை அறிவு தான் முன்னாடி நிற்கும் அப்படின்னா அந்த உண்மை அறிவுங்கிறது என்னது? இந்த கேள்வி எனக்கு இருக்கு.
பார்க்கலாம் எங்கேயாவது விடை கிடைக்குமா இருக்கும். நுண்ணிய நூல் பல கற்பினும், உண்மையான பல நூல்களை நீங்கள் கற்றிருந்தாலும் கூட மற்றும் தன் உண்மை அறிவே நிற்கும். நம்முடைய உண்மையான அறிவு தான் மிகுந்து முன்னாடி வந்து நிற்கும். அப்படின்னா அந்த உண்மை அறிவு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சூழல்னால வரக்கூடிய அறிவா அல்லது நம்மளுடைய பழ வினைகள்னால வரக்கூடிய அறிவா எதுன்னு தெரியாது. சோ இது வந்து உதாரண பாடலா இவர் கொடுத்துருக்காருங்க. ஒழிகென ஒழியாது ஊட்டும் வல்வினை. இந்த வரி வந்து நம்ம இதுல பார்த்தோம், சிலப்பதிகாரத்துல பார்த்தோம். 10வது காதையில ஒழிகென ஒழியாது ஊட்டும் வல்வினை கவுந்தியடிகளுடைய இதுல வரும். சோ வந்து அதுதான், வேற வழியே கிடையாது. ஏன் அவனுடைய மனசு தெரியுது, திடீர்னு ஏன் வந்து காணல் வரி பாடல்ல அவ்வளவு நாள் இருந்த திடீர்னு ஏன் காணல் வரி பாடல்ல போய் பாட்டுக்கு வேற மீனிங்கா புரிஞ்சுக்கணும் அவன். அதே மாதவி வந்து எப்பவும் இந்த மாதிரி பாடல்களை பாடிக்கக்கூடியவளாதான் இருக்கும். திடீர்னு அவனுக்கு அந்த பாடல் பாடும் பொழுது, ஏன்னா அவன் இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால அந்த பாட்டுல அவன் வேற ஏதாவது புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கணும். சரி, அடுத்த பாட்டு போலாம். இந்த உலகத்துல எல்லாருமே நல்லதுதான் விரும்புவாங்க, நன்மைகளையும் நல்ல விளைவுகளையும் தான் விரும்புவாங்க. தீய விளைவுகளையோ தீவற்றையோ யாருமே விரும்புறது கிடையாது. எல்லாருக்கும் நல்லதுதான் பிடிக்கும். ஆனா அப்படி நல்லதாவே தான் நடக்குமா அப்படின்னா அது நம்ம கையில இல்லை. அப்ப ஒண்ணுமே சொல்ல முடியாது. நமக்கு என்ன நடக்கணுமோ, வேண்டியது என்ன நடக்கணுமோ அது நடந்துதான் தீரும். அதனால இது நல்லது, எனக்கு எப்பவும் நல்லதே தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ அல்லது தீமையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதோ எதுவுமே நம்ம கையில கிடையாது. எது என்ன நடக்கணுமோ அது நடக்கும், அவ்வளவுதான். அதனால அதுல மேல வந்து நாம இதே தானே விரும்புறோம், நம்ம விரும்புறதே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உலகத்தினுடைய இயற்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இயற்கையும் இப்படி கிடையாது. அதுதான் இந்த பாடல் சொல்லுது. ஈண்டு நீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டார்மன் தீய வினைப்பயன் நல்லதை வேண்டினும் வேண்டாவிடினும் உரற்பால தீண்டாவிடுதல் அறிவு. உரற்பால எது நடக்கணுமோ, உரற்பாலன்னா நடக்க வேண்டியது எதுவோ, தீண்டாவிடுதல் அறிவு, அது நம்மை தீண்டாமல் விடாது. அறிவுனா ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ல அப்படி ஏதாவது நடக்கலாம், ஆனால் அப்படி ஆக வாய்ப்பில்லை. தீண்டாவிடுதல், நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். ஈண்டு நீர் வையத்துள், ஈண்டுன்னா இங்க மிக்க கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல எல்லாரும் யாவரும் எல்லோருமே எத்துணையும் எப்பவுமே எல்லாருக்குமே என்ன பிரியமானது என்ன விருப்பமானது அப்படின்னா வேண்டார்மன் தீயவற்றை யாருமே விரும்புவதில்லை. தீமையான செயல்களையோ தீய விளைவுகளையோ எதையுமே யாருமே விரும்புறதே கிடையாது. எல்லாருமே நல்லதை வேண்டியும் நல்லதுதான் நடக்கணும் வேண்டாங்க. எல்லாருமே வேண்டுவது அதுதான், நல்லதே நடக்கணும், நிறைய செல்வம் வரணும், நல்லதே நடக்கணும், கெட்டதெல்லாம் கிடைக்கணும், எப்படிதான் எல்லாருமே நினைக்கிறாங்க, அதை நாடிதான் ஓடுறாங்க. ஆனால் வேண்டாவிடியும் வேணான்னு தள்ளினாலும் கூட உரற்பாலை எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். அது தீண்டாவிடுதல் அறிவு, அது வந்து உங்களை தீண்டாமல் விடாது. அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்று கருத மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பழமொழிகள் எல்லாம் பயன்படுத்துறோம். தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு. அப்போ எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதனால நான் இதே தானே வேண்டினேன், எனக்கு இதே தானே, எனக்கு இதுதானே கிடைக்கணும், இதுக்காக தானே நான் பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னா எல்லாம் சரிதான். ஆனால் நடக்க வேண்டியது இது என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால எதையுமே வந்து இப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஓகே, அதாவது நம்ம இந்த புறநானூறு ஒரு பாட்டு படிப்போம் இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தரவார். அந்த பாட்டுல வந்து நீர் வழிப்படும் புனை போல ஆறுயிர் விதி வழிப்படும். ஒரு நீரோடையினுடைய அந்த அந்த கதியோடவே தாள கதியோடவே போகக்கூடிய புனை எப்படி எதிர்நீச்சல் போடுறதுதான் கஷ்டம், அதோடயே போறது அப்படிங்கிறது வந்து சுலபமான ஒரு பயணமா இருக்கும். அது போல அப்படியே போகும், அவ்வளவுதான். வாழ்க்கை அதோடய போகும், அதுக்கு மேல பெருசா அலட்டிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசாந்தியை அது கொடுக்க முடியும். அதனால வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நடக்கதான் போகும். அதனால அதுதான் ஊழ்வினை என்பது. இதுதான். இதே இப்ப குறள் வந்து இதுலயும் இருக்கு, குறள்லயும் இதே மாதிரி இருக்கு, பழமொழியிலும் இதே மாதிரி வரி வருது. வேண்டினும் வேண்டாவிடினும் உரற்பால தீண்டாவிடுதல் அறிவு. இதே வரிய பழமொழி 400 எடுத்து பயன்படுத்துது. அதே போல உரற்பால நீக்கல் உருவார்க்கும் ஆகா, நம்ம ஏற்கனவே 104வது பாட்டுல அதை படிச்சிருக்கோம். இதே நாலடியாரே அதை சொல்லுது. குறள்ல வந்து இதே மாதிரி ஒரு பாடல் இருக்கு. எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். இது குறள். இது வந்து 207. எந்த பகையா இருந்தாலும் அதை வந்து நம்ம பகை இல்லாம மாத்திக்க முடியும், பகை இல்லாததாக செய்து விட முடியும். ஆனால் நம்முடைய வினையாகிய பகை ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை வந்து அது நம்மளை விடாது பின்னாடியே தொடர்ந்து வந்து நம்மளை பிடிச்சிடும்.
அதாவது அதுல தப்பிச்சுக்கவே முடியாது அப்படின்னு குறள்ல வரக்கூடியது அது. எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். சரி, இது வந்து குறள் சொல்லக்கூடிய ஒன்று. இதுக்கு கந்தபுராணத்துல ஒரு அழகான 4 வரி கொடுத்திருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். திருவுருகின்றழி மகிழ்ந்து, அதாவது செல்வம் வரும்பொழுது மகிழ்ந்து, தீர்வொழி பருவரல் எய்தியும் பாசம் தன்னிடை அரிதுணர் கேள்வியர் அழுங்குவார் கொல்லோ வருவது வருவது மறுக்கலாகுமோ. இது கந்தபுராணத்துல வருது. வருவது வருவது மறுக்கலாகுமோ. நீங்க மறுத்தாலும் அது வரதான் போகுது. அதனால வருவதை நீ எப்படி மறுக்க முடியும்? வந்ததை ஏற்றுக்கொள், அவ்வளவுதான். அப்படிங்கறதுதான் கந்தபுராணத்துல வரக்கூடிய ஒரு வரி. இப்ப நிறைய பாடல்களை இந்த புத்தகத்துல வந்து, இந்த விளக்க உரையில வந்து கிட்டத்தட்ட 50-60 புத்தகங்களை வந்து அவங்க விளக்க உரைக்காக எடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கு, நான் அதுக்கப்புறமா சொல்றேன் எத்தனை புக்கு. அவ்வளவு புக்கு எடுத்திருக்காங்க. கந்தபுராணம், சிவகசுந்தாமணி, அலங்காரப்படம், நிறைய புத்தகங்கள் நமக்கு தெரிய கூட இல்லை. உபதேச ரத்ன மாலை, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். ரத நூபுர சக்கரவாள சருக்கம், இது எதுல வருதுன்னு தெரியல. அப்புறமா வந்து ஔவையாருடைய தனிப்பாடல், எல்லாத்துல இருந்தும் எடுத்திருக்காங்க. இதுதான் உரையாடல்களுடைய அழகு. வந்து பாருங்க, சூடாமணி நிகண்டு, எல்லாத்துலயும் ஒரு இது வந்து திருமந்திரத்திலிருந்து, திருமுருகாற்றுப்படையிலிருந்து, அருமை அருமை உரையாசிரியர் தான் வந்து உரையாசிரியருடைய அழகு. சரி, நிறைவு பாடலை பார்த்து நம்ம இதோட பழவினையிலிருந்து நீங்குவோம். நம்மளுடைய பழவினையிலிருந்து நம்ம நல்வினைக்கு போவோம். இது 10வது பாட்டா இது இருக்கு. அப்போ ஒரு பாட்டு இல்லையா? ஒரு நிமிஷம், ஒரே இல்லை, நான் தான் இங்க மாத்திட்டேன், என்னோட பேஜ் மாறிடுச்சு. சாரி, இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த பாட்டு. சிறுகா பெருகா முறை பிழந்து வாரா உருகாலத்து உற்று ஆகா ஆமிடத்தே ஆகும் சிறுகாலை பட்ட பொரியும் அதனால் இல்ல பார்க்கலாம். அதனால் இரு காலத்து என்னை பறிவு. இரு காலம்னா இற்று போகும் காலம், மரண தருவாயில நிறைவு, உன்னுடைய வாழ்வு நிறைவு பெறும் பொழுது துன்பப்படுவது எதுக்காக துன்பப்படுறேன்? அப்போ வந்து பை த எண்ட் ஆஃப் த டேல இப்படி எல்லாம் ஆயிடுச்சு என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. முடிஞ்சிருச்சுன்னா கிளம்ப வேண்டியதான். அப்போ சிறுகாலை பட்ட பொரியும் அதனால். சிறுகாலை பட்ட பொறி அப்படின்னா அற்ப காலத்துல, அதாவது இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை கருவாக வயிற்றுக்குள்ள வரும் பொழுதே, அந்த முட்டையும் கருமுட்டையும் அந்த விந்து சேர்ந்த உடனேயே ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிடும் இல்லையா? இப்படி ஃபார்ம் ஆன உடனேயே அதனுடைய தலையெழுத்து என்னன்னு எழுதப்பட்டு விடுகிறது. அந்த கருவாக வயிற்றுக்குள்ள வரும் பொழுதே அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்று எழுதப்பட்டு விடுகிறது. அந்த உயிரினுடைய தன்மை என்ன, அது எப்படி வாழ்க்கை இருக்குங்கிறதெல்லாம் எழுதப்பட்டு போகிறது. இல்ல, நீங்க உண்மை முதல்லயே அது ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, எல்லாமே ப்ரோக்ராம் தான், அது ஒண்ணுமே மாற்ற முடியாது. சிறுகாலை பட்ட பொரியும் அதனால். அந்த ஒரு அற்ப காலத்துல கருவாக உயிர்த்திருக்கும் பொழுதே அதனுடைய எழுத்துக்கள்னா தலையெழுத்து, கடவுள் அமைத்த விதி, இது எல்லாமே ஏற்கனவே எழுதியாச்சு, அது எதையுமே மாத்த முடியாது. அது சிறுகானா அது சிறுகுறாது, அது கொஞ்சம் குறையாது. பெருகா அது ஜாஸ்தியாவும் ஆகாது, அதிகமாகவும் ஆகாது. அதுல என்ன எழுதியிருக்கிறதோ அது அப்படியே நடக்கும். ஒரு பாட்டில்ல இருக்கிற 1/2 கிலோ சர்க்கரையை நீங்க 200 மாத்துறீங்கன்னா, மாத்தும் போது கீழே சிந்தினா ஒரு வேளை குறையலாம், மற்றபடி அது அதே அளவுதான் ஆக போகுது. அதே போல வயிற்றுக்குள்ள கருவில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட தலையெழுத்து என்பதோ, அல்லது அதனுடைய விதி என்பதோ, அதனுடைய ஊழ் என்பதோ, அது எது துளி கூட மாற்ற முடியாது. அது சிறுகா பெருகா முறை பிறழ்ந்து வாரா. முன்ன வர வேண்டியது பின்னையும், பின்ன வர வேண்டியது முன்னையுமா வருமானா அதுவும் வராது. அது இந்தந்த வயசுல இது வரணும் நடக்கணும்னு தான் அதுதான் நடக்கும். சிறுகா பெருகா முறை பிறழ்ந்து வாரா ஒரு காலத்து ஊற்றாகா. ஒரு காலத்து ஊற்றா, ஒரு காலம் அப்படின்னா துன்பப்படும் காலத்துல ஏதாவது துணையா வந்து நிற்குமா அப்படின்னா ஊன்றுகோலாகவும் அது ஆகாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. எது வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே இது எழுதப்பட்டு விட்டது, எழுதி முடிச்சுதான் வெளியே வருது. அது கருவாக ஆகும்போது இது எழுதப்பட்டு விட்டது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால மரண தருவாயில இப்படி எல்லாம் ஒருவேளை அப்படிலாம் இருந்திருக்கலாமோ, இப்படிலாம் இருந்திருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோ, இப்படி பேசியிருக்கலாமோ என்றெல்லாம் நினைத்து எதற்கு பறிந்து போவது, எதற்கு வருத்தப்படுவது? எதுவுமே இல்லை. எது நடக்கணுமோ அப்படிதான் வாழ்க்கை நடந்தது. இதுல வந்து
ஒருவேளை அந்த சமயத்துல நான் இப்படி பேசிக்க கூடாதோ, அந்த சமயத்துல நான் இப்படி நடந்துக்க கூடாதோ அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு விதமான அதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே என்ன எழுதப்பட்டதோ அதன்படிதான் வாழ்க்கை நடக்கிறது. அதன்படிதான் எல்லா செயல்களும் சிறுகாமல் பெருகாமல் முறை பிறந்து வாராமல் நடக்கின்றன. இப்ப இதுல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால துன்பம் வரும் பொழுது அதை நினைத்து துன்பப்படுவதற்கு எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை. ஏன் இப்படி எல்லாம் இருக்கே என்று கவலைப்படாதீர்கள்னு சொல்லுது. அப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இது இப்படிதான் ஆகணும்னு இருக்கும்போது கவலைப்பட்டு என்ன ஆக போகிறது? அதனால துன்பம் வரும் காலத்துல இதையெல்லாம் யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் விட்டு வழி போகட்டும் அப்படின்னு என்று இருப்பதுதான் சரியானதாக இருக்க முடியும். அப்படிங்கறதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள். சிறுகா பெருகா முறை பிறழ்ந்து வாரா ஒரு காலத்து ஊற்று ஆகா ஆமிடத்தே ஆகும். நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை, ஆமிடத்தே ஆகும். பருவத்தே அன்றி பழா அப்படின்னு நம்ம ஔவையாரோட பாடல பார்த்தோம். எப்ப நீங்க என்ன மரம் வச்சாலும் அது எப்ப காய் வரணுமோ அப்பதான் வரும். ஒரு பூவை கூட நம்ம பூக்க வைக்க முடியாது ஒரு செடியில இருந்து. எவ்வளவு நீங்க உரம் போட்டாலும் அது பூக்கூட நினைச்சாதான் பூக்கும். அது போல ஆமிடத்தே ஆகும். சிறுகாலை பட்ட பொரியும் மகளால் இரு காலத்து என்னை பறிவு. இறப்பு மருள தருவாயில இதெல்லாம் நினைச்சு பரிந்து ஐயோ இப்படி எல்லாம் என்னோட வாழ்க்கை இருந்ததே என்று சொல்லி பறிவதற்கு எந்த விதமான இதுவும் பயனும் இல்லை. அதனால அதாவது எந்த தலையில எழுதிருக்கோ அது நடக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது இந்த பாடல். சோ இதோட நம்முடைய பழவினை முடிந்தது. நம்ம நல்வினைக்குள்ள அடுத்தது போகிறோம். அடுத்த அதிகாரம் மெய்மை நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். உண்மை அதிகாரத்துல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 110 பாடல்கள் முடிச்சு. பாய்.